பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் சின்ன யூனிட் தான், ஆனா கொஸ்டின்ஸ் எப்படினாலும் கேட்பாங்க. ஓகேவா? நான் லாஜிக் சொல்லி தந்துடுறேன். இன்னைக்கு நாம் ஒரு 10-15 சொல் பிரிச்சு பார்க்கலாம். மிச்ச சொல் நான் எழுதி போடுறேன். எனக்கு எழுதிட்டு போய் நாளை காலையில் எழுதி கொண்டு வந்துடும். சொல்றது புரியுதா? இப்போ உங்களோட புக் ரெஃபரன்ஸ்னா 9th + 10th + 11th 12th. அதுல நியூ புக்ல 11th புக்ல பகுபத உறுப்பிலக்கணம்னு ஒரு டாபிக்கே இருக்கு, ஒரு ரூல்ஸே இருக்கு ஃபுல்லா. அப்ப அதை நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்றது புரியுதா? பகுபத உறுப்பிலக்கணம் தமிழ என்ன மொழின்னு சொல்லுவாங்க? தமிழ் செம்மொழி. சரி, வேற? தமிழ் செம்மொழி. தாய்மொழியா? சிஸ்டருக்கு மட்டும் தாய்மொழி இல்ல, எங்களுக்கெல்லாம் பிரெஞ்சு, நீங்க மட்டும் தமிழ். தமிழ் தாய்மொழி, செம்மொழி. வேற? திராவிட மொழிகளுக்கெல்லாம் தலைமையான மொழி. எப்ப திராவிடம்னு சொல்றோமோ அப்ப அனைத்து தெலுங்கு பேசுறவன், கன்னடம் பேசுறவன், மலையாளம் பேசுறவன், துளு பேசுறவன் எல்லாம் நம்ம கூட வந்துருவான். ஒரு இனம் சார்ந்த பெரும்பான்மை இந்த தமிழ் பெறும். எப்ப தமிழ்னு சொன்னீங்களோ அப்ப நம்மகிட்ட இருந்து தெலுங்கு பேசுறவன் பிரிஞ்சிருவான், நம்மகிட்ட இருந்து கன்னடம் பேசுறவன் பிரிஞ்சிருவான், நம்மகிட்ட இருந்து. அப்ப தமிழ் என்பது சிறுபான்மை இனமாக மாறிடும். நீ இன்னைக்கு அதனாலதான் தமிழ் தேசியம் சொன்னாலும், திராவிட இனம் சார்ந்த விஷயத்த பேசினாலும் திராவிடம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற கேரளா, பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா, பக்கத்துல இருக்கிற ஆந்திரா, அடுத்து அங்கிட்டு இருக்கிற கர்நாடகா, இந்த 5 மாநிலங்கள் கிட்டத்தட்ட மகாராஷ்டிரால பாதி. அப்ப கிட்டத்தட்ட 5.5 மாநிலங்களில் பெரும்பான்மை இனம் சார்ந்த மக்களாக நாம மாறிடுவோம். இந்த திராவிடம் என்கிற கொள்கையை முன்னெடுத்தது, திராவிடம் என்ற சொல்லை கண்டுபிடிச்சது குமரிலப்பட்டர் தான். குமரிலப்பட்டர் தான் முதல்ல தன்னுடைய ஆந்திர திராவிட பாஷா என்ற ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்றாரு, தந்திர வார்த்திகம் என்ற தன்னுடைய நூல்ல. அப்ப திராவிடம் என்ற சொல்லை முதலாக தமிழில் அறிமுகப்படுத்தியவர் குமரிலப்பட்டர். ஆனா அந்த திராவிடம் என்கிற வார்த்தையை தமிழில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். எழுதி பாக்ஸ் போடுங்க, மறக்கவே கூடாது. எந்த வருஷம்? 1856. நூல் பேர் என்ன ஒப்பிலக்கணம்? ஆசிரியர் யாரு? முழு பேரு ராபர்ட் கால்டுவெல். இவர்தான் தமிழ் ஒப்பிலக்கண தந்தைன்னு சொல்லுவோம், ராபர்ட் கால்டுவெல். ஓகேவா? திராவிட மொழிகளுக்கெல்லாம் தலைமையான மொழி தமிழ் என்று சொன்னது யாரு? கால்டுவெல். அடிக்கடி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பான். ஓகேவா? அப்ப தமிழ் கவனிங்க, தமிழ் ஒரு செம்மொழி. 1901 பரிதிமார் கலைஞர் சொன்னாரு. 2004 அக்டோபர் 10 நமக்கு அந்த தகுதி கிடைச்சிச்சு. ஓகேவா? புரியல மேடம்? இந்த நூலே கொஸ்டின் தான் மேடம். ஓகேவா? நீங்க என்ன எழுதுறீங்களே, நீங்க எழுதுனதெல்லாம் கொஸ்டின் தான். இங்க பாருங்க, திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. ஓகேவா? திராவிடம் என்ற சொல்லை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் அல்லது முதலாக பயன்படுத்தினது குமரிலப்பட்டர், கால்டுவெல்லா. இவர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு. திராவிடம் என்ற சொல்லை முதல்ல தமிழ் அறிமுகப்படுத்தியது குமரிலப்பட்டர். போட்டீங்களா? புரியுதா? எப்ப தமிழுக்கு செம்மொழி தகுதி உண்டுன்னு சொன்னார்? நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய் புகழ்மொழியே செம்மொழியாம். செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தது பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் 1901 சொன்னாரு, தமிழ் த கிளாசிக்கல் லாங்குவேஜ். தமிழ் ஒரு உயர்மொழி, தமிழ் ஒரு தனிமொழி, தமிழ் ஒரு செம்மொழி, மூணையும் சேர்த்து உயர் தனி செம்மொழி என்ற கட்டுரை. ஆனா 1901 சொன்னாரு. நமக்கு எப்ப கிடைச்சிச்சுன்னா 12/10/2004 தமிழ் செம்மொழி தகுதியாக்கப்பட்ட நாள். எப்ப சொன்னது? எப்ப? யாரு? 1901.
1991 இல்ல. தமிழ் செம்மொழி தகுதி பெற்ற நாள் எப்ப? இந்த தகுதியை பெற எத்தனை ஆண்டு காலம் போராடணும்? 103 ஆண்டுகள் போராடி இந்த பட்டம் கிடைச்சிச்சு. புரியுதுலையா? 1901 பரிதிமாறு கலைஞர் தமிழுக்கு செம்மொழி தகுதி இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அதை நம்ம வாங்கினது எப்பன்னா 12/10/2004. அப்ப தமிழ் ஒரு செம்மொழியா? பரிதிமாறு கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி. புக்ல படிச்சிருப்பீங்களா? வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி இயற்றமிழ் மாணவர், திராவிட சாஸ்திரி. படிப்போம் பின்னாடி எழுதுவோம். அப்ப நல்லா கவனிங்க, தமிழ் என்ன மொழி? செம்மொழி. திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, தலைமையான மொழி. இன்னொரு புக்ல இன்னொரு இடத்துல தமிழ் ஒரு இரட்டை வழக்கு மொழி. கவனிங்க, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கா? சமஸ்கிருதம் இன்னைக்கும் பேச்சு வழக்குல இருக்கு, எழுத்து வழக்குல இல்ல. மந்திர மொழியாக இருக்கு, ஆனா இன்னைக்கு எழுத்து வழக்கத்துல கிடையாது. நிறைய மொழிகள், கிரேக்கம், எகிப்து, ஹீப்ரு போன்ற நிறைய மொழிகள் தான் ஒரு வழக்குல மிகச்சிறந்து இருக்கும், ஒரு வழக்குல தாழ்ந்த நடையில இருக்கும். அது கால பழமையின் அடிப்படையில் அந்த வழக்கு தேய்ந்து கொண்டே வரும். ஆனா இன்னைக்கும் தமிழ் பேச்சு வழக்கத்திலையும் உண்டு, எழுத்து வழக்கிலையும் உண்டு. தமிழ் ஓர் இரட்டை வழக்கு. ஓகேவா? 4th one, தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. இதுக்குதான் வந்தேன். தமிழ் என்ன மொழி? ஏன் இன்னைக்கு தமிழும் ஜப்பானிய மொழியும் ஒட்டுநிலை மொழி. தமிழ் படிச்சா ஜப்பானீஸ் எல்லாம் படிச்சிடலாம் ஈஸியா. ஜப்பானிய மொழிகள் ரொம்ப எளிமையா படிக்க முடியும். அது காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டு ஒட்டுநிலை வகையை சார்ந்தது. அப்ப தமிழ் என்ன மொழி? ஒட்டுநிலை மொழி. ஏன் இது ஒட்டுநிலை மொழி தெரியுமா? பகுதி, விகுதி, சந்தி, சாரி என பிற பிற உறுப்பாகவும் பிரிக்கலாம், அப்படி மொத்தமாகவும் சேர்த்துடலாம். பிரிச்சாலும் சேர்த்தாலும் ஒரே ஓசை அமைப்பு உடைய, நடையை உடைய மொழி. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், அச்சம். ஆ இச்ச இம். 4 சேர்த்து சொல்லுங்க. தனித்தனியா பிரிச்சாலும் 4 ஓசை, சேர்த்தாலும் 4 ஓசை. தமிழ் ஒட்டுநிலை மொழி. ஆனா தமிழும் ஜப்பானிய மொழியும் தவிர்த்து பிற எந்த மொழியும் தனித்தனியாக பிரித்தாலும் சேர்த்தாலும் ஒரே ஓசை அமைப்புடைய மொழிகளாக வராது. எழுத்து வேற இருக்கும், ஓசை எத்தனையோ இருக்கும். ஒண்ணுல இங்கிலீஷ்ல சொல்றேனே, இப்ப என் பேர் பாலான்னு வச்சுக்கோங்க, நான் பாலான்னு எழுதுறேன் தமிழ்ல, பா லா. எத்தனை எழுத்து, எத்தனை ஓசை தமிழ்ல? பாலானா எத்தனை எழுத்து? 2 எழுத்து. எத்தனை ஓசை? 2 ஓசை. நான் இப்ப இதுவே ஆங்கிலத்தில் எழுதுன்னு ஆசைப்பட்டேன், பி ஏ எல் ஏ. எத்தனை எழுத்து? 4 எழுத்து. எத்தனை ஓசை? 2 ஓசை. உங்களுக்கு புரியுதா புரியலையா? 4 எழுத்து இருந்தா 4 ஓசை. ஆனா நான் 2 எழுத்து போட்டு 2 ஓசை. அப்ப 2 எழுத்து ஓசையுடைய எழுத்துக்கு 4 எழுத்து எழுதுன்ற அவசியம் கிடையாது. இந்த மொழி சிறப்பு தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் உண்டு. தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. உங்க 11th புக்ல, புக் பேக்ல வாசிங்கன்னா தெரியும். சொற்களை தனித்தனியாக பிரித்தாலும் சேர்த்தாலும் ஒரே ஒலி அமைப்பு உடைய மொழி ஒட்டுநிலை மொழி. அப்ப கவனிங்க, தமிழ் ஒரு செம்மொழி. தமிழ் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. கரெக்டா? தமிழ் ஒரு இரட்டை வழக்கு மொழி. தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. புரிஞ்சுச்சா? இந்த 4 உங்க புக்ல அங்கங்க இருக்கும், சேர்த்து வச்சு படிச்சுக்கணும். எக்ஸஸா சொன்னது நீங்க எக்ஸாமுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும். திராவிடம் என்று சொல்லி தமிழில் முதலாக பயன்படுத்தியவர், தமிழை முதலாக அறிமுகப்படுத்துறது குமரிலப்பட்டர். திராவிடம் என்று சொல்லி தமிழில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. சொல்றது புரியுது இல்லையா? தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 12/10/2004. தமிழுக்கு செம்மொழி தகுதி உண்டு என்று கூறி செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாறு கலைஞர். உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரையை பரிதிமாறு கலைஞர் எழுதிய ஆண்டு 1901. கேட்பாங்க. ஓகேவா? ஆமா, தமிழ் ஒரு இரட்டை வழக்கு மொழி. பேச்சு வழக்கத்திலயும் இருக்கு, எழுத்து வழக்கத்திலயும் இருக்கு. பாருங்க, இது சிம்பிள். ஆனா இன்னொரு இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வந்துடக்கூடாது. 1901 பரிதிமாறு கலைஞர் உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை எழுதினார். ஆனா 1966 தேவநேய பாவாணர் உயர்தனி செம்மொழி என்ற ஆங்கில நூலை எழுதினார். இப்ப எக்ஸாம்ல கொஸ்டின், உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை எழுதியவர் பரிதிமாறு கலைஞர்,
உயர்தனி செம்மொழி என்ற ஆங்கில நூலை எழுதியவர் தேவநேய பாவாணர். அர்த்தம் புரியுதா? கட்டுரைனா வேற, ஆங்கில நூல்னா வேற. புக்ல இருக்குல்ல, புக்ல இருக்கு, தெரியுமா தெரியாதா? யார் இந்த தேவநேய பாவாணர்? தமிழ்ல என்ன சிறப்பு? பாருங்க, தமிழில் 174 சிறப்பு பேர் கொண்ட ஒரே அறிஞர். நமக்கெல்லாம் பிறந்தப்ப வச்ச ஒரே பேர் தான் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனா 174 சிறப்பு பெயர், புரியுது இல்லையா? மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், புரியுது இல்லையா? தமிழ் பெருங்காவலர், அப்படியே சொல்லிட்டு போனா 174 பேர். சரி, எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரை குறிப்பிடாத சிறப்பு பெயர் எதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ மொழி ஞாயிறு, புரியுது இல்லையா? ஆப்ஷன் பி செந்தமிழ் ஞாயிறு, ஆப்ஷன் சி தமிழ் பெரும் காவலர், ஆப்ஷன் டி கவி ஞாயிறு. கவி ஞாயிறு தாராபாரதி, மொழி ஞாயிறு இவரு, கவி ஞாயிறு தாராபாரதி, கலை ஞாயிறு. சரி, அது நாளை கழிச்சு பார்ப்போம், ஓகேவா? ஆமா, அப்ப என்னன்னு கேட்டா பேர் இங்க சொல்றேன். யாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க. நான் முத்துக்குமார்ல, நான் முத்துசாமி, நான் முத்துசாமி, கரெக்ட். யார் அவரு? கூத்துப்பட்டறை என்ற நாடக அமைப்பை தொடங்கினது, தெருக்கூத்தை தமிழ் கலைகளின் முக்கிய அடையாளமாக மாற்றியது. அர்த்தம் புரியுதா? அப்ப இங்க பாருங்க, மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் காவலர் என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் பெற்ற சிறப்பு அடைமொழி பேர்களின் எண்ணிக்கை 174. இதுவே கொஸ்டின். ஏன் தேவநேய பாவாணருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு? தன் வாழ்நாள் முழுவதும் தூய தமிழ்ல பேசின மனுஷன். நம்ம பேச முடியுமா? நமக்கு எது தமிழ், எது பிறமொழி சொல்லே தெரியாது. பெட்டி தமிழ் சொல்லா? தமிழ் சொல்தான். ஜன்னல் தமிழ் சொல்லா? சாளரம் அல்லது காலதர், காலதர் அல்லது சாளரம். சொல்ல சொத்து தமிழ் சொல்லா? கிடையவே கிடையாது. சொத்து தமிழ்ல உடைமை, தமிழ்ல உடைமை, தெரியுமா தெரியாதா? பீரோ தமிழ் சொல்லா? தமிழ்ல என்னது? அலமாரியா? புரியல. நிலைப்பேழை அல்லது நெடும்பேழை, நெடும்பேழை அல்லது நிலைப்பேழை. மேடம் தூய தமிழ் சொல் மேடம், இப்படிலாம் சொன்னானா அதான் தமிழ். அப்ப நம்ம தமிழ் பேசாத தமிழர்கள் நம்மளே புரிஞ்சுக்கணும். அது நமக்கு கால மாற்றத்துல வேற வேற சொற்கள், பிறமொழி சொற்கள் வந்து நம்ம மாத்திக்கிட்டோம். மன்னிப்பு என்ன சொல்லு? மன்னிப்பு, மன்னிப்பு என்னும் சொல் தமிழ் சொல்ல இல்லையா? என்ன சொல்? உருது சொல். அவர் சொல்ற தேவநேய பாவாணர் மன்னிப்பு என்னும் சொல் கூட உருது சொல், அதை தமிழ்ல பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலான சொல் பொறுத்து கொள்க. புக்ல வருதா? பொறுத்து கொள்க தூய தமிழ் சொல்லு. பொறுத்தருளும், மன்னிக்கும் சொல்லக்கூடாது. ஆனா விஜயகாந்த் என்ன சொன்னாரு? இல்ல விஜயகாந்த் என்ன சொன்னாரு? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை, அதுவே தப்பு. உருதுல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லியிருக்கணும். நம்ம மன்னிப்பு நினைச்சுக்கிறோம். ஏன் தெரியுமா? இல்ல அதை பத்தியான ஆய்வு நமக்கு தெரியல. தமிழ் சொல் நம்புறோம். இன்னைக்கும் நாம தமிழ் என்று பேசுகிற பல சொல்லும் தமிழ் சொல் கிடையாது. இலங்கை தமிழர்கள் இன்னைக்கு பயன்பாட்டில் பயன்படுத்துகிற அனைத்து சொல்லும் தூய தமிழ் சொல். இப்ப அவங்ககிட்டே மாறிச்சு நிறைய. புரியுதுல? நம்ம பேசுற வார்த்தைகளும் அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு வித்தியாசம் பாருங்க. நிறைய சொல் வழக்கு அவங்க தூய தமிழ்ல பேசுவாங்க, உண்டு இல்லையா? நம்ம வாயில தமிழ் தாயே பின்னங்கால் பெடடி அடிச்சு ஓடிடுவா. நம்ம தமிழ்லாம் கேட்டா, சென்னை தமிழ்லாம் கேட்டா அதுக்கு மேல இருக்கு. அப்ப நீங்க நார்மலா பேசினா 174 சிறப்பு பேர் கொண்ட ஒரே அறிஞர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வடமொழியின் வல்லன்மையிலிருந்து தமிழை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான்னு சொன்னார். இந்த வடமொழியினுடைய ஆதிக்கத்திலிருந்து அந்த தமிழ் மொழியை விடுவிக்கணும், அதுக்குதான் கடவுள் என்ன படைச்சிருக்கான். சொல்றது புரியுதா? அப்ப தமிழ் இத்தனை சிறப்புடைய மொழின்னு சொன்னாங்க. இதுல தமிழ் ஒட்டு நிலை மொழின்னு சொன்னோமா, இது நமக்கு வேணும். இங்க பாருங்க, பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம்,
புரியுது இல்லையா? மொத்தம் எத்தனை உறுப்பு? 6. 7வது ஒரு உறுப்பு எழுத்து பேர். எழுத்து பேர். அப்ப எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பா, பகுபத உறுப்புகளுள் உள்ள 6 உறுப்புகள் பகுதி, விகுதி, சந்தி, சாறு, இடைவெளி, விகாரம். ஓகேவா? இப்ப இந்த 6 உறுப்புக்குள்ள ஒரு சொல்ல பிரிக்கணும்னா கட்டாயம் இது வேணும். அப்படின்னா எது மட்டும் வேணும்? இல்ல மேடம், நான் சொல்றது 6 உறுப்பு இருக்கு. 6 உறுப்புல கட்டாயம் இந்த உறுப்பு இருந்தே ஆகணும். அப்படின்னா கண்டிப்பா பகுதி இருக்கணும், கண்டிப்பா விகுதி இருக்கு. இப்ப வாழ்க பிரிங்க, வால் கூட்டல் க, வால் பகுதி, க வியங்கோல் வினைமுற்று விகுதி. கரெக்டா? கரெக்டா? அப்ப ஒரு பகுதி இருக்கணும், ஒரு விகுதி இருக்கணும். இடையில இருக்கிறது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு தேவையில்லை. அப்ப பகுபத உறுப்பு இலக்கணத்தின் முதன்மை உறுப்பு எதுன்னு கேட்டா 2 பகுதி விகுதி. எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டக்கு டக்கு எழுதணும். ரூல்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன், சொல்லிட்டு இப்ப பிரிக்கணும். என்ன மேடம் சொல்ல? நம்ம சொன்னதுயா பகுபத உறுப்புகளுள் முதன்மை உறுப்புகள். இது எழுதிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிட்டீங்களா? பகுபத உறுப்புகள் 6ன்னு எழுதிட்டீங்களா? பகுபத உறுப்புகளுள் முதன்மை உறுப்புகள் 2 பகுதி கமா விகுதி. பகுபத உறுப்புகளுள் முதன்மை உறுப்பு. அப்ப பகுபத உறுப்புகளுள் முதன்மை உறுப்புகள் 2 பகுதி விகுதி. அடுத்து போடுங்க, பகுபத உறுப்புகளுள் துணைமை உறுப்புகள். பகுபத உறுப்புகளுள் துணைமை உறுப்புகள். துணைமை உறுப்புகள் 4 சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். பகுபத உறுப்புகளுள் துணைமை உறுப்புகள் 4 சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். ஓகேவா? எழுதாச்சா? அடுத்த பாயிண்ட், பகுபத உறுப்புகளுள் அடங்காத 7வது புறத்துறுப்பு எழுத்து பேரு. அப்ப கேள்வி அப்படியே தான் கேட்பான். பகுபத உறுப்புகளுள் அடங்காத, பகுபத உறுப்புகளுள் அடங்காத 7வது புறத்துறுப்பு. 7வது புறத்துறுப்பு. புறத்து உறுப்பு சேர்த்து எழுதுனா புறத்துறுப்பு. அப்ப பகுபத உறுப்புகள் அடங்காத 7வது புறத்துறுப்பு எழுத்து பேரு. அதிலே கீழே எழுதுங்க, எழுத்து பேராக வரும் ஒரே மெய்யெழுத்து இத்து. எழுத்து பேராக வரும் ஒரே மெய்யெழுத்து இத்து. அப்ப எழுத்து பேராக எந்த மெய்யெழுத்து மட்டும்தான் வரும்? இத்து மட்டும்தான் வரும். ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க்கு, 11th புக்கை எடுங்க. பகுபத உறுப்புகள்னு ஒரு டாபிக் இருக்கும், கவனிங்க. அந்த பகுபத உறுப்புகள்ன்ற டாபிக் ஒரு கிளான்ஸ் மட்டும் வாசிங்க. அதை மனப்பாடம் பண்ணவோ எழுதவோ எல்லாம் வேணாம், சும்மா ஒன் டைம் மட்டும் வாசிச்சுக்கோங்க. சும்மா வாசிச்சுட்டு இன்னைக்கு நான் சொல்ற ரூல்ஸை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. சொற்களை பிரிச்சு பார்த்தா போதும். நிறைய கஷ்டமா படுற மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு விதிகளுக்கு உட்பட்ட சில வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு வட்டம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயும் எப்படி கொஸ்டின் கேட்கிறான்னா, ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதுக்குள்ள என்னென்ன உறுப்பு இருக்குன்னு செக் பண்ண சொல்றான். அப்ப நம்ம பிரிச்சு பார்த்துட்டாலே போதும், ஆன்சர் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அதுல விகுதி பார்க்கணுமா சார், படிக்கணுமா சார், தேவையில்லை. ஒரு கிளான்ஸ் புக்ல வாசிச்சு மட்டும் விட்டுக்கோங்க போதும். சொல்றது புரியுது இல்லையா? புரியுதா? இப்ப கவனிங்க, உங்களுக்கு சில விதிகள் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விதி, எப்பயுமே பகுபத உறுப்புகளை பகுதி விகுதி நம்ம சொற்கள் பிரிச்சுட்டே வரும்போது சந்தி வரும்போது ஒரு சந்தேகம் வரும். ஓகேவா? சந்தியாக எழுத்துக்கள் வரும்போது இவ கூட உடம்படுமை சந்தியாக வரும். புரியுது இல்லையா? ஆனால் எப்பயுமே ஒரு சொல்லுக்குள்ள இத்து இருந்துச்சுன்னா டைரக்டா இத்த நீங்க சந்தின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சொல்லுக்குள்ள கண்டிப்பா இந்த வந்துருச்சுன்னா அங்க நீங்க இத்து சந்தி, இந்தானது விகாரம் பிராக்கெட்ல போடும், இப்படி போடணும். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
அசைத்த பிரிங்கன்னு சொன்னா அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அசைந்து அப்படி சொன்னா அசை கூட்டல். இப்ப இத்து வந்தா டைரக்டா இத்து சந்தி, இந்து வந்தா இத்து சந்தி இந்தானது கான்செப்ட். புரியுதா? புரியுதா? செகண்ட் ரூல்ஸ் நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. எப்பயுமே தமிழ்ல விகுதிகள் வரும்போது அன் அல் அர் என்ற விகுதிகள் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அன் என்ற சாரியை என்ன பண்ணாது? வரா. சாரி, ஆன் ஆல் ஆர் வந்தா, ஒருவேளை அன் அல் அர் என்ற விகுதிகள் ஒரு சொல்லுக்கு இறுதியில வந்துச்சுன்னா அங்க அன் என்ற சாரியை என்ன பண்ணும்? வரும். அர்த்தம் புரியுதா? இங்க பாரு, படித்தான். இப்ப நான் பிரிக்கிறேன். படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். ஏன்னா ஆண் வந்துருச்சா? இப்ப படி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆண் ஆண்பால் விடைமுற்று விகுதின்னு பிரிச்சிரும். இப்போ ஒருவேளை இந்த சொல்ல படித்தனன் அப்படி வந்துச்சுன்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். ஏன்னா அன் விகுதி வரும்போது அன் சாரியா வருமா? அப்ப படி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ரெண்டு விதி புரியுதா? அப்ப சந்தி விகுதி பிளஸ் சாரியை விகுதி ரெண்டையும் எழுதி வச்சுக்கோ. 1/1 ரோமன் லெட்டர் 1 and 2 போட்டு 1க்கு கீழே 1. லைட் இல்ல, இது மட்டும் தான் இருக்கா? தெரியுதா? வேணாம் மேடம், இதுக்காக பல்ப இங்க இன்னைக்கு தானே இங்க கிளாஸ் இல்லையா? இல்ல நாளைக்கு கழிச்சு இங்கே தானா? ஓ சரி சரி சரி. இல்ல அங்க எடுத்தோம்ல அது போல அங்க போல எங்க இல்லையா? உங்களுக்கு நல்லா இருந்தா சரி தான். ஏன்னா போர்டு பெரிய போர்டு, நம்ம எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அழிச்சு 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 எழுதிட்டு கிடக்கணும், அதுக்கே டைம் எடுத்துக்கிட்டு போயிடும். உங்களுக்கு உறுப்பு போட தெரியாட்டி கூட பரவாயில்ல, ஆனா சொல்ல பிரிச்சு பார்த்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாலே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ஈஸியா புரிஞ்சிடும். அர்த்தம் புரியுதா? நீங்க பல பேர் அது தெரியாம உட்காந்து முழு யூனிட் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 11th புக்ல தேவையே கிடையாது. ஒரு கிளான்ஸ் வாசிக்க மட்டும் தான் செய்யணும். 9th 10th 11th 12th செய்யுள் வகும்போது அங்கங்க வார்த்தையை பிரிச்சு காமிச்சிருக்காங்கல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். நீங்க அதை விட்டுவிட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப நோ யூஸ். அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு கேள்வி கூட வராது. சரி, நான் இனி மஞ்சள்ல எழுதுறேன் வேணாம். அது டஸ்ட் வருது மேடம், அப்படியே ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அதுக்காக. இது இப்ப பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, இல்லைன்னா நல்லா இருக்கும். பெயிண்ட் அடிச்சனால ஈரம் காயம் தான் ஒட்டுது கையில ஃபுல்லா. இது என்ன ஊரு, எப்ப மழை வருது எப்ப வெயில் ஒண்ணு மோசமான ஊரா இருக்கும் போலே. வந்துருங்க மேடம், அப்பெல்லாம் சும்மா டூருக்கு வந்தாலும் 2 நாள் ஜாலியா இருந்துச்சு போயிடுச்சு. பட் எப்ப பார்த்தாலும் அப்பப்ப மழை வருது இல்லையா? இப்ப பயிற்சி வினாக்கள் எழுதணுங்க, பயிற்சி வினாக்கள்னு போட்டுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத நான் கொடுக்குறேன். எனக்கு உங்களால எப்படி கண்டுபிடிக்க தெரியுதுன்னு செக் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் நம்ம சொல் பிரிச்சு பார்ப்போம். ஓகேவா? பயிற்சி வினாக்கள்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேல எழுதிருக்கேன், கீழே என்னென்ன உறுப்பு இருக்குன்னு செக் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க பிரிக்கணும், என்ன உறுப்பு உள்ள இருக்குன்னு செக் பண்ணணும், ஆன்சர் நோட் பண்ணணும். பிரிச்சா ஆன்சர் ஆப்ஷன் பி. எல்லார்ட்டும் 11th புக் இருக்கா? 11th புக் வச்சிருக்கீங்களா? இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட இல்ல, யார்கிட்ட இல்ல? நல்லா கேட்டுங்க. 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல. ஏன்னா 50 பேர் புக் இருக்கு. நீங்க காலையில ஓ ஆமாமா 9th புக் வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கை தூக்குங்க? 5 பேரா? 1 2 3 4 மேடம் 5 6 7. அப்ப நாளைக்கு ஒண்ணு செய்யுங்க. 9th தமிழ் புக்கு 11th தமிழ் புக் கொண்டு வந்துருங்க. 11th தமிழ் புக் இல்லாதவங்க 11th இருக்கிற ஆளோட ஒரு ஆளோட சேர்ந்து உட்காந்துங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு சொல்றது புரியுதா? 9th எல்லார்ட்டையும் இருக்குல்ல, 11th இருக்கிற ஆள்கிட்ட ஒரு ஆள் ஜாயின் பண்ணி உட்காந்துக்கோங்க. ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு ஒண்ணா உட்காந்துங்க. புரியுது இல்லையா? இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, வர கேஸ பார்க்கலாம்னா தனியா இருக்கு. எங்க இப்ப எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அறிந்தனல் எப்படி பிரிக்கணும் ஃபர்ஸ்ட்? கரெக்ட். அரி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன்சாரியை, அல் பெண்பால் வினைமுற்று விகுதி. பகுதி இருக்கு, விகுதி இருக்கு, சந்தி இருக்கு, சாரி விகாரம் இருக்கு, அடுத்து என்னது இடைநிலை இருக்கு, சாரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின். இப்படிதான் கொடுப்பாங்க. அர்த்தம் புரியுதா? சொல்றது புரியுதா?
ஏதோ ஒண்ணு தப்பு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு சரியா? கடி கூட்டல் இத்து இந்து இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்தகால ஊ வினையச்செவி வந்த வா பகுதி வ என திரிந்தது விகாரம் இத்து சந்தி இந்தன திரிந்தது விகாரம் இத்து இறந்த கால ஆ பெயரச்செவி. கரெக்டா? தொடங்கினான் தொடங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆனா ஏன் தப்பு? தொடங்கு கூட்டல் அன் கூட்டல் ஆன் பொண்ணுமா? சரி, மூணாவது சரியா? எல்லாமே சரி. அப்படியா? பாய் பகுதி இவ்வு என்னது? பாய்வன. அப்ப இவ்வு இனிமேல் தான் அது பாயும். அப்ப இவ்வு எதிர்கால இடைநிலை அன்சாரியை ஆ என்ன விகுதி? பெயர்ச்சி விகுதி கிடையாது. சரி, நாளைக்கு எனக்கு இதை பார்த்துட்டு வரணும். அக்ரிணை இல்ல, பலவின்பால் இல்ல. அதை நானே சொல்லிட்டேன். அக்ரிணை பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஒன்றன்பால் பலவின்பால். ஆமா, ஆக்கூட்டல் தூ அதுவும் போடக்கூடாது. ஆக்கூட்டல் தூ என தூ என்பது அக்ரிணை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஆ என்பது அக்ரிணை பலர்பால் வினைமுற்று விகுதி. இது படிக்கணும் புக்கில், அதனாலதான் நான் வாசிக்கிட்டேன். சொல்றது புரியுதா? சரி, இப்ப எத்தனை சொல் வேணும் நீங்க பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ எழுதி விடுவோம். நாளைக்கு எழுதிட்டு வாங்க. வந்தோன்னு நாளைக்கு டிஸ்கஷன். அடிச்சிடவா? அப்ப சொல்ல பிரிக்க தெரியணும். பிரிக்க தெரிஞ்சா போதும். அதை விட்டு புக்ல இருக்க வள மற்ற விஷயங்களை உட்காந்து எழுதிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். நமக்கு பிரிக்கிற சொல்லு இல்லைன்னா பிரிச்ச சொல்ல எது சரி எது தப்பு. இந்த இடத்துல இந்த ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க சொற்களை பிரிக்க தெரிஞ்சுக்கோங்க. தாராளமா போகும். அதை தாண்டி எந்த விஷயமும் நமக்கு வேணாம். சொல்லுங்க மேடம். தொடங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆண். கரெக்டு தான். சாரியை ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. தொடங்கு என்பது பகுதி. சாரி இன் என்பது அங்க இது இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இற்று இன்னு இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலையா இருந்தா கிரு கின்று ஆணின்று. எதிர்கால இடைநிலையா இருந்தா இப்பு இவ்வு. எப்பயாவது சில இடத்துல இக்கு. எதிர்மறை இடைநிலையா இருந்தா இல் அல் ஆ இல்லல்லா. அப்ப ஆண் என்பது இன் என்பது என்னது? இறந்த கால இடைநிலை. தொடங்கு பகுதி இன் இறந்த கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அர்த்தம் புரியுதா? அதான் அதே மாதிரி மாடல் தர்றேன். நாளைக்கு பிரிச்சுட்டு வாங்க. புக்கையும் ஒன் டைம் பார்த்துட்டு வாங்க. உங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல நியமன தேர்வுல என்னென்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு அதை பிரிச்சுட்டு வாங்க நாளைக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? 11th புக்கு ஒரு கிளான்ஸ் எடுத்து ஃபுல்லா வாசிச்சுட்டு வரணும். அணி நயங்கள் உங்களுக்கு நாளைக்கு சார் சொல்லியிருக்காங்க. எல்லா அணியுமே உங்களுக்கு கொஸ்டின்ல வர மாதிரி கொடுத்துட்டாங்களா? அதனால அணி 2-3 அணி ஒரு குரல் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி படிக்கிற போது இருக்கான்னு ஒரு குரலையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு திருக்குறளையும் செக் பண்ணிக்கோங்க. போதும். எழுதலாமா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொல் தனிந்தது. சொன்னா எழுதுறீங்களா? எழுதி போடவா? ஆமா, இது வேற தப்பா எழுதிட்டு அது வேற. இந்த இருங்க, நான் எழுதியே போறேன். அப்புறம் நாளைக்கு எனத்தையாவது பிரிச்சுட்டு வருவீங்கல்ல, அது வேற பயமா இருக்கு. எனத்தையாவது சொன்னா. எழுதி போடவா? உங்க கொஸ்டின்ல வந்த சொல்லே சொல்றேன். எழுதிக்கோங்க. நல்ல இட விட்டு எழுதுங்க.
என்ன மேடம்? புரியல மேடம். ஓ ஆமா, இந்த இங்க எழுதுவோம், நம்ம பார்த்து எழுதுறதுதான். இல்ல மேடம், பிரிக்கிறதுக்கு கீழே உறுப்பு போடுறது. உறுப்பு உங்களுக்கு போட தெரியுதா? அது பிரச்சனை இல்ல. உறுப்பு நீங்க எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப அது கீழே பகுதி சந்தி அப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கேப். இல்ல இந்த இப்படி எழுதுவாங்க பாருங்க, இது இது பகுதி இது சந்தி, அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாம அப்படி உட்காந்து பிரிச்சது வேஸ்ட். பிரிக்க தெரிஞ்சா போதும். அழிச்சிடவா? எந்த புக் ரெஃபரன்ஸ்க்கு? 11th தமிழ். நாளைக்கு என்ன புக் கையில கொண்டு வரணும்? 9th plus 11th. என்ன மேடம்? கொடுப்பித்தார் இரு. விகுதி என்னன்னு தெரியலன்னா புக்ல விகுதிக்குள்ள போங்க, அதுல லிஸ்ட் வச்சிருப்பாங்க, என்ன விகுதின்னு பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனா இங்க நமக்கு விகுதின்னு பிரிக்க தெரிஞ்சா போதும். அதுக்காக மொத்தம் உள்ள போய் ரொம்ப கவனமா பிரிச்சு ஒன்னொன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா ஃபுல் புக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்கும். செய்யுல பெரட்டி பெரட்டி பாத்தீங்கன்னா எழுதிடலாம். உங்களுக்கு புரியுதா? இல்ல எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா 9ஆப்புல இருந்து 11ஆப்பு புக்க 12ஆப்பு புக்க பெரட்டினா செய்யுளுக்குள்ள எங்கேயாவது இருக்கும். புரியுது இல்லையா? இல்ல ஒருவேளை அப்படி பார்த்து எழுதினாலும் பரவாயில்லன்றேன், கண்டது எழுதி பிரிச்சு விட்டு வராம. ஆஹா, நான் இப்படி சொல்றேன்ல, இங்க பாருங்க, அதுவும் முக்கியம்தான். நீங்க பிரிச்சு விட்டு சும்மா பிரிச்சுட்டு வரக்கூடாது. இந்த பாருங்க, இந்தா இப்படி இருக்கு. இப்ப 40 என்ன எழுதுனேன், இங்க பாருங்க, படித்தனன் இருக்கா. இப்ப நான் எப்படி பிரிச்சேன்? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இங்க பாருங்க, இப்படி எழுதுனா போதும். அப்படின்னா என்னது? இறந்த கால இடைநிலை. உங்களுக்கு புரிஞ்சா இது போதும். புரியுது இல்லையா? எனக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா நான் பிரிச்சுட்டு சொல்லும் போது எனக்கு என்னென்ன உறுப்புன்னு சொல்லணும். அதுக்காக நீங்க உட்கார்ந்து இது பகுதி, இன்ன சந்தி, இன்ன சாரி தேவையில்லை. ஆமா மேடம், அது புக்ல இருக்குல்ல மேடம்.
புக்ல இருக்கு. சப்போஸ் புரியலன்னா நாளைக்கு வந்து சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். ஓகேவா? ரைட். அப்ப நாளைக்கு பிரிச்சு வந்துடலாமா? நான் கொடுத்த 2 மெத்தட்ல தான் கொஸ்டின் வரும். பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே வார்த்தைகள்ல ஏதேனும் ஒரு வார்த்தை கொடுத்து சரியாக பிரிச்சு காட்டக்கூடிய விஷயங்கள் வரும். இதுக்காக நீங்க உட்காந்து ஃபுல் யூனிட்டை கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கேட்டாலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இதுல இருந்து வரும். பிரிக்கிற மெத்தட் தெரிஞ்சா போதும். ஏற்கனவே உங்களுக்கு மாத்திரை கண்டுபிடிக்கிற மெத்தட் சொல்லி தந்துறீங்க, அசை கண்டுபிடிக்கிற மெத்தட் சொல்லி, அது மாதிரி பகுபத உறுப்பு பிரிக்கிற மெத்தட் தெரிஞ்சா போதும். ஓகேவா? நாளைக்கு இதை நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த யூனிட் இதுல புணர்ச்சி விதிகள் போயிடலாம். முடிச்ச பிறகு அணி இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க கொஞ்சம் ஒத்துழைத்தால் முடிச்சுட்டு நாளைக்கே நம்ம இலக்கிய பகுதி ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இலக்கியத்துல நீங்க ரொம்ப நல்லா நிறைய படிக்க வேண்டிய கோடு, பாடல், அடிகள் என்னென்ன, அது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு, புரியுது இல்லையா? என்னால மொத்தமா படிக்க முடியல, ஆனா முக்கியமானது வேணும்னா நம்ம சொல்ல அழகா எழுதி வச்சுட்டு எக்ஸாம் டைமுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணா போதும். ஓகேவா? அப்ப நாளைக்கு என்ன புக்கு? 9th புக் பிளஸ் 11th புக். 11th புக் இல்லாதவங்க 9th புக்கு மட்டும் வச்சுட்டு அதுல சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்படியே 11th புக் உள்ளவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணி உட்காந்துக்கோங்க. கரெக்டா அதை படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரூல்ஸ் எழுதி பாக்குறப்ப நம்ம எழுதி பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டா ஃபுல்லா நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, புணர்ச்சி விதி மட்டும் ஒரு கிளாஸ் 6 hours 1 day ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆனா நான் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திட்டு அது எப்படி கொஸ்டின்ல கேட்பாங்க நான் எழுதி போட்டேன்னா நீங்க புக்கிலே வச்சு ஈஸியா கத்துக்கலாம். புரியாததான் நான் உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்ப என்னது, ஈஸியா வேலை முடியும். அணி இலக்கணம் படிச்சிடலாம். அதோட சேர்த்து நாளைக்கு இலக்கிய பகுதியும் என்ன பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அப்ப நாளைக்கு கிளாஸ்ல இதை கரெக்டா பிடிச்சி வந்துடலாமா? வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் இதை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் புணர்ச்சி விதிகள் போயிடலாம். ஓகேவா? ரைட். வேற எதுவும் டவுட் இருக்கா? படிச்சு இப்ப பிரிக்கிறப்ப ஒரு நிறைய டவுட் வரும். நாளைக்கு டவுட்டோட வாங்க பார்ப்போம். சரியா? ரைட். நன்றி. நாளைக்கு காலையில் வாங்க. 9th புக் 11th புக் கம்பல்சரி கொண்டு வந்துருங்க. சரியா? நன்றி.